வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கனால் வரேங்க. இன்றைக்கி தேதி 23 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலையில் இது 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா 5504 டிக்கெட்டு இன்றைக்கி ஈவினிங் உள்ள தரிசனத்துக்கு அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் டைம் போட்டு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே பார்த்திங்கன்னா 5500 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக இன்னொரு 1 ஹவர் மேலே 1 ஹவர் இல்லை, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக இது அவைலபிள் இருக்கும். 6 மணி வரைக்கும் இன்றைக்கி ஸ்லாட்லேயே டிக்கெட் கொடுப்பாங்க. ஓரளவு இது ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கடுத்து 5:30 மணிக்கு பார்க்கலாம். இது 5:30 மணிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் இன்றைக்கி டேட்லேயே அவைலபிள் இருக்குங்க. இன்னும் 154 டிக்கெட்டு 5:30 5:40 இருக்கும். அப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 154 டிக்கெட்டு இன்றைக்கி ஈவினிங் உள்ளது அவைலபிள் இருக்குது. அநேகமாக இரவு 10 மணி ஸ்லாட்டாக இருக்கலாம். அது இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு எடுத்து பார்க்குறேன். 6 மணிக்கு பார்க்கும்போது நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் கொடுப்பாங்க. அது எவ்வளவு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதில் இது பாருங்கள், இது 6 மணிக்கு எடுத்தது. 6 மணிக்கு எடுக்கும்போது இன்றைக்கி உள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 23ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 24ஆம் தேதி ஸ்லாட்டில் 5318 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் முதல் நாள் ஒரு 12,000 டிக்கெட், அடுத்த நாள் காலையில் ஒரு 12,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் முதல் நாள் முடிஞ்சது, அதாவது இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் உள்ள டிக்கெட்லேயே 12,000 டிக்கெட்டில் 5318 டிக்கெட்டு காலையில் 6 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. அது 5300ங்கிறது கண்டிப்பாக ஒரு 7-7:30 வரைக்கும் அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மலாக கொஞ்சம் நாள் 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா 6-7 மணி 7:30 மணி வரைக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் டெய்லியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கூட்டம் இருந்துகிட்டு இருக்குது. பொது தரிசனம் டிக்கெட்டே இல்லாமல் டேரெக்டாக போய் பார்க்குறவங்க இப்போ வந்து 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து முந்தின நாள் நல்லா வராது. அக்டோபர் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 இலவச தரிசனமும் ஒரு விஐபி பிரேக் தரிசனமும் ஓப்பன் ஆகுது. இலவச தரிசனம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சண டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அது முழுக்க இலவச டிக்கெட் தான். அது ஒரு நாளைக்கு 750 பேர். அதுக்கடுத்து மத்தியானம் 3 மணிக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இதுவும் ஓப்பன் ஆகுது. இதுவும் இலவச டிக்கெட்டுங்க. இதுவும் ஒரு நாளைக்கு 1000 பேர் அலோவ் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது. முதியோர் மாற்றுத்திறனாளிகள் எல்லா நாளும் உண்டுங்க. பட் இது புரட்டாசி மாதம் அந்த 15 முதல் 15 நாள் வர்றதுனால எப்போனாலும் எவ்வளோ நாள் தடை பண்ண போகிறாங்கிறது தெரியல. ஓப்பன் பண்ணாதான் தெரியும். அதில் அது மாதிரி 11 மணிக்கு இன்றைக்கி காலைல 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குற விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு காலைல 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. தேவை உள்ளவங்க இதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. நாளைக்கு காலையில் 300 ரூபா சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் ஓப்பன் ஆகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸே இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு மேலே அது சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.